அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிலி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண இந்த 2 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே M200 தான். ரெண்டுமே M200 போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் நல்லா ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் 4 ohmஸில் நல்லா ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 4 ohms மட்டும் கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, நிறைய பேர் 4 ohms டபுள் மேக்னெட்டு, JBL, கேபிட்டலு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரியான சப்வூஃபரில் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா 4 ohms மட்டும் கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட்டில் புதுசாக ஏகப்பட்ட போர்ட்ஸோ ப்ரோலாஜிக் போர்ட்ஸோ வந்தாலும் நாங்கள் பெரிய லெவலில் நான் அப்டேட்டே பண்ண மாட்டேன். என்னோட பழைய மெத்தேடையே தான் எல்லா ஆம்பிளிஃபையருக்கும் அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா, மேக்ஸிமம் ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கும் செட்டு அனுப்பிவிட்டு கஸ்டமரோட ரிவ்யூ நாங்கள் கேட்போம். எப்படி இருக்குது, என்ன ரிசல்ட் இருக்குது, ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருக்கா, ஏதோ ஸ்பீக்கர் கிளியரன்ஸ் எல்லாம் பாடுதா, சப்வூஃபர் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கஸ்டமரையும் ரிவ்யூ கேட்பேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோலாஜிக் செக்ஷனுங்கிறது ஒவ்வொரு கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் கஸ்டமர் சைட்லேருந்து நல்ல ரிவ்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறோம். ஸோ 2 வருஷமாக ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, எந்த ஸ்டேஜ் நல்லா இருக்குது, எந்த ஸ்டேஜ் நல்லா இல்லை, சரௌண்டு கெயின் எந்த அளவுக்கு இருக்குது, சென்டர் எப்படி இருக்குது, சென்டருக்கும் சரௌண்டுக்கும் இருக்கிற லெவல் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் எனக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு இந்த சர்க்யூட் போட்டால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கஸ்டமரோட ரிவ்யூவில் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். புதுசாக மார்க்கெட்டில் வர போர்டு உடனே போட்டு எந்த கஸ்டமர் செஞ்சு தர மாட்டேன். கஸ்டமரே எனக்கு இந்த போர்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக செஞ்சு கொடுப்பேன். ஆனால் நீங்களே நீட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும். நான் என்ன இஷ்டப்படி என்னோட பழைய மெத்தேடை தான் போடுவேன். ஏன்னா மெயினாக பழைய கஸ்டமரோட ரிவ்யூ வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே போகிறோம். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரியே நீங்கள் ஆம்பிளிஃபையர் போடுறீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. இப்போ M200 இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடலுக்கும் இப்போ பண்ண மாடலுக்கும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்டேட்டுங்கிறது தான் கரெக்டான மெத்தேடு. திடீர்னு புதுசாக ஒரு மாடலை உருவாக்கிட முடியாது. அப்படியே உருவாக்கினாலும் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸு பக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைடில் போய் அவங்க சொல்ல ரிவ்யூ வச்சு ஒன்று ஒன்றா திருத்தி ஒரு கரெக்டான ப்ராடக்ட்டுக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண ப்ராடக்ட் தான் இந்த ரெண்டுமே. ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோலாஜிக் மெத்தேட், இந்த ஆம்பிளிஃபையர் செக்ஷன் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கஸ்டமர் சைட்லேருந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில போர்டுகள் போட்டு கொடுக்கும்போது கஸ்டமர் சைட்லேருந்து ரிவ்யூவே சொல்ல மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் தியேட்டரில் மார்க்கெட்டுக்கு வந்தவுடனே புதுசாக வர போர்டெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஒரே மெத்தேட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த போர்ட்லேயே எதாவது ஆல்ட்ரு பண்ணிக்குவேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ப்ரோலாஜிக் போர்டோ, பெய்ட் டேபிள் போர்டோ, சப்ப்ரி போர்டோ நமக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ சப்சானிக் பேஸ் பூஸ்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 கஸ்டமருக்கு அனுப்பியாச்சு. செட்டெல்லாம் சூப்பராக இருக்குன்னாங்க. கால் பண்ணி சப்சானிக் பேஸ் பூஸ்டர் இருக்கும், பேஸ் பூஸ்டர் இல்லாமல் கேட்குறதுக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல இன்னும் இதுவரையும். இந்த 2 ஆம்பிளிஃபையருமே சப்சானிக் பேஸ் பூஸ்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டமரோட ரிவ்யூ, அதாவது ஆன் பண்ணால் நல்லாயிருக்கா, ஆன் பண்ணாமல் நல்லா இருக்கா, அந்த ரிவ்யூ கேட்டுட்டு இதுக்கப்புறம் வர ஆம்பிளிஃபையரில் இந்த சுவிட்ச் வைக்கலாமா வைக்க வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். போட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா கன்ஃபார்மாக வைப்பேன், இல்லை தேவையில்லைன்னு நினச்சாங்கன்னா எடுத்துருவேன். ஸோ இப்படி தான் கஸ்டமருக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் நான் ஆட் பண்ணுவேன். அந்த கஸ்டமர் ரிவ்யூ எப்படி இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 5 கஸ்டமராச்சும் பார்ப்போம் நாங்கள். ஸோ அந்த 5 கஸ்டமர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி அடுத்த அப்டேட்டுக்கு நான் போவோம். ஸோ இப்படி தான் கொஞ்சமாக ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ்லேருந்து, ஆம்பிளிஃபையர் போர்டு செலெக்ஷன்லேருந்து, ட்ரான்ஸ்ஃபார்மர் போர்டுலேருந்து, வோல்டேஜ் செலெக்ஷன்லேருந்து ஒவ்வொரு மாடலையும் கொஞ்சம் அப்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, புதுசாக ஒரு மெத்தேடை உருவாக்கி அதில் சூப்பராக ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான மெத்தேடு. புதுசாக ஒரு மெத்தேடில் ஒரு ஆம்பிளிஃபையர் உருவாக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பான விஷயம். காரணம் என்னென்னா, நிறையா கஸ்டமர் ரிவ்யூ வச்சு தான் ரெடி பண்ணவே முடியும் ஒரு நல்ல ஆம்பிளிஃபையரை. இப்போ நிறைய கஸ்டமர் இருக்கனால அவங்க சப்போர்ட்டோட ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நான் ரெடி பண்ண முடியுது. புதுசாக சின்ன அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது HDMI, இது ஜிடெக்கோட HDMI போர்டு. 4 HDMI, ஒரு ARC இருக்குது. ஆல்ரெடி போன வீடியோவில் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இப்போ கொடுத்துருக்கேன். லேப்டாப்பு அப்புறம் MI பாக்ஸ் ரெண்டையுமே இதில் கொடுத்து அவுட்புட்டு டிவியில் கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ARC அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன்னா இப்போ இந்த வீடியோவில் போகிறதுக்கு டைம் இல்லை. அடுத்த வீடியோவில் ARC பார்க்கலாம். அது இல்லாமல் இதில் டிஜிட்டல் டீகோடர் உள்ள வச்சுட்டு நான் சொன்னேன். ஸோ 5.1 அவுட்புட் வந்துடும் நமக்கு. இந்த 5.1லையும் 1-2 சாங் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்டினியூவாக பார்க்கணுன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த 2 ஆம்பிளிஃபையரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். மெயினாக 4 ohms ஆம்பிள் மட்டும் கொஞ்சம் பவராக ரெடி பண்ணியிருக்கேன். நிறையா பார்த்தீங்கன்னா 4 ohmsன்னு எடுத்தீங்கன்னா கார் ஊஃபர் தான் வச்சுருப்பாங்க. 300 watts இந்த ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. JBL, கேபிட்டல், சோனி எக்ஸ்ப்ளோடு, டபுள் மேங்கர் 10 inch எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 watts ரேஞ்சில் போகும். 8 ohmsன்னு வரும்போது கொஞ்சம் வாட்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். 10 inch 12 inch பார்த்தோன்னா கொஞ்சம் சிங்கிள் மேங்கரை போட்டு கொஞ்சம் வாட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 8 ohmsனால கொஞ்சம் வாட்ஸ் கம்மியாகவும், 4 ohmsனால கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். 4 ohmsனால் கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக ரெடி பண்ணுங்க. அதனால தான் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஆம்பிளிஃபையரோடைய கேபினட் எப்படின்னு பார்த்தாலாம். ரெண்டுமே டிஜிடெக் அந்த கம்பெனியோட கேபினட் தான். ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஒன்று கொஞ்சம் நாபு பெருசாகவும் நாபு சின்னதாகவும் போட்டுருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஐட்டத்தை மட்டும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது மாஸ்டர் கண்ட்ரோல், எல்லா வால்யூமும் ஒரே இதிலே குறைச்சிக்கலாம். இது ஃப்ரண்ட் வால்யூம், முன்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்குது. ரியர் வால்யூம், பின்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்குது. சென்ட்ரு வால்யூம், டிவிக்கு பக்கத்தில் வச்சு வாய்ஸ் ஸ்பீக்கரு, சப்புக்கான வால்யூமு, சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பேஸ் ட்ரிபிள் ஃப்ரண்ட் மட்டும் வேலை செய்யும். சுவிட்ச் கனெக்ஷன் ஈஸி தான். 5.1 ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணினா ஒரே ஒரு ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இது சப்சானிக் பேஸ் பூஸ்டுக்கான எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுற சுவிட்சு. அப்புறம் ஐப்ளே கம்பெனியோட யூஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி, ப்ளூடூத்து, எஃப்எம்மு, ஆக்ஸு, மொத்தம் 4 ஆப்ஷன் இதிலே இருக்குது. முதல்ல 8 ohms தகுந்த மாதிரி ரெடி பண்ண இந்த M200 பார்த்துடலாம். இதில் என்ன பொருள் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரு மேக்ஸ்வர்த் கம்பெனியோட டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 8 ohms வரும், ஒரு 8 ampere வரும். அந்த அளவுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் 10,000 மைக்ரோவோல்ட் 50 voltல 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்தீங்கன்னா 7-6 3 IC 6 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு கிரியேட்டிவ் ஆடியோஸோட BTL மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது BTL மோனோ கிரியேட்டிவ் ஆடியோ சப்வூஃபருக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேஸ் டபுள் எங்களோட தமிழ் மியூசிக் பேஸ் டபுள் தான். சக்தி ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆட் பண்ணி போட்டிருப்பேன். இது அல்ட்ரா டிஜிட்டலோட சரவுண்ட் போர்டு 5 சேனலுக்கு கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது சப்சானிக் பேஸ் பூஸ்டரு. இது பேஸ் கெயின் கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுக்காக இந்த சர்க்யூட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்கு பேரல் பண்ணி குறிப்பிட்ட வேல்யூக்காக பேரல் பண்ணி போட்டேன். ஸோ ஒரே டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இது ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தேன். ஸோ நம்ம அந்த சப்சானிக்கோட பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ரீசெட் போட்டு இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன். இதே சர்க்யூட்டில் அது ஒன்று தான். இது ஃபிக்ஸ்டு, இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் ஒர்க் ஆகும். அது ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் புது போர்டில். இது M200 8 ohms சப்வூஃபரு. ஒருவேளை எனக்கு இதுலேயே 10 amps போட்டுட்டாங்கன்னா, ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக இதுலேயும் 10 amps போட்டு ரெடி பண்ணிக்கலாம். 8 ohmsக்கு இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்ட்ரோலு சுவிட்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 amps வரும். இது 10 amps வர மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தால் மொத்தம் 3 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டும் 10,063, இதில் 2 கெப்பாசிட்டும் 4,750 ஒரு கெப்பாசிட்டி, மொத்தம் 3 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7-6 ICயில் 3 IC அதே மாதிரி தான் 7-6 3. குமார் மோனோ சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேரலல் மோனோ அப்படிம்பாங்க, பேரலல் மோனோ. இது BTL மோனோ. BTL மோனோ மேக்ஸிமம் 8 ohms போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். பேரலல் மோனோ 4 ohms போட்டு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். இது 8 ohms போட்டால் பேஸ் உட்காராது. இதில் 4 ohms போட்டால் ஹீட்டிங் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் இதில் 4 ohms யூஸ் பண்ணுறாங்க. 4 ohms யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். இது 8 ohms யூஸ் பண்ணலாம், 4 ohms யூஸ் பண்ணலாம். இந்த கொஞ்சம் 8 ohms யூஸ் பண்ணுறத விட 4 ohms யூஸ் பண்ணால் ஹீட் கொஞ்சம் அதிகமாக ஆகும், இருந்தாலும் நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆம்பிளிஃபையர் கஸ்டமர் 8 ohmsன்னு சொன்னாலும் சரி 4 ohms சொன்னாலும் சரி இந்த டைப் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 8 ohms யூஸ் 2 ஃபேன் வச்சுருக்கோம், ஆவர ஹீட் வெளியே வந்துடும், சரிங்களா. ஆனால் இப்போ 4 ohmsக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆம்ப் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் 4 ohmsக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா குமார் போர்டு போட்டிருக்கோம். குமார் போர்டு வோல்ட் அதிகமாக கொடுக்கணும். ஸோ இந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி வோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்க்ரீஸ் பண்ணி தனி பவர் சப்ளை, இதுக்கு தனி பவர் சப்ளை, இதுக்கு தனி பவர் சப்ளை ரெடி பண்ணி போட்டிருக்கோம். புல்லாஜி எக்ஸ்டன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதில் இருக்கிற மெத்தடே தான்
தமிழ் மியூசிக் மிக்ஸ் பெஸ்ட் சக்தி சபுபுரி யூடி சரவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சக்தி கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் ஸ்ரீ கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். கெய்னர் சர்க்யூட் எல்லாமே ஒன்று தான். கெய்னர் வந்து எது கிடைக்குதோ அதை போட்டு விடுவோம். இதுதான் அந்த சப்சானிக் பேஸ் பூஸ்டர். இதில் 2 ப்ரீசெட் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். சர்க்யூட் அதே தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுற மாதிரி 2 ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டி வந்து அதில் வந்து நிறைய கெப்பாசிட்டி போட்டிருப்போம். இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த கெப்பாசிட்டி வேணுமோ அதை மட்டும் வாங்கியாச்சு. அடுத்தது ஒயரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் ஒயரிங்கெலாம் நீட்டாக போட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஹெட்டும் இருக்கலாம், ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு சூப்பராக தான் பண்ணியிருப்போம். தனித்தனி கிரவுண்டு தான் வரும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி கிரவுண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி கிரவுண்டு தான் வரும். எல்லா இடத்துலையும் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஒயர் டை போட்டு தான் ரெடி பண்ணியிருப்போம். பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையரோட நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்வைக்கு தெரியும். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்றே தான். என்ன டிஃபரன்ஸ்னால் இது ஒரு கெப்பாசிட்டி ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இதோட இது 2 ஆம்பியர் அதிகம். இது 8 ஆம்பியர், இது 10 ஆம்பியர். இதில் வந்து ஒரு பவர் சப்ளை கெப்பாசிட்டி ஒன்று கம்மியாக இருக்குது, இதில் வந்து பவர் சப்ளை கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபேனுமே பின்னாடி வந்துடுது, இதில் ஒரு ஃபேன் சைட்லையும் ஒரு ஃபேனும் பின்னாடியும் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த ஆம்பிளிஃபையருக்கும் இந்த ஆம்பிளிஃபையருக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். காரணம் என்ன, பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டை வந்து பார்க்கலாம். 2 ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டும் பார்க்கலாம். இதுக்கு 8 ஓம் சப்வூஃபர் கொடுத்தும் இதுக்கு 4 ஓம் சப்வூஃபர் கொடுத்தும் பார்க்க போகிறோம். ரெண்டும் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது 1-2 ஒரிஜினல் 5.1 ட்ராக்கையும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. சரி பேச அடி உழுவுது, எல்லாமே அதிருது அந்த மாதிரி பேசி வருது. இப்போ 8 ஆம் சாம்சங் தான் சூப்பரான பேசு. 8 ஒரு பக்கம் காதெல்லாம் வலிக்குது, சப்பு பேச அடிச்சா வைக்கலாம். சப்சானிக் ஆன் பண்ணா அதிக பேஸா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா பேஸ் பஞ்ச் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் அதிகமாக காது கொஞ்சம் காதல வலிக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு தெரியுது. இது ஆஃப் பண்ணிட்டோம்னா நேச்சுரல் பேஸ் பாட்டோட பேஸ் மிஸ் ஆகும் போது ஒரு பாட்டை ரசி கேட்குற மாதிரி இருக்குது. நார்மலா நான் சப்சானிக் ஆன் பண்ண மாட்டேன். சூப்பரா அடிக்குது, பேக்ல சரவுண்ட்ல அந்த கிளாப் சவுண்ட் முடிச்சு தனியா தெரியுது.
இன்னொன்று இந்த செட்டுக்கு முன்னாடியே போட்டு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த செட்டுக்கு என்ன பண்ண போறோம்னா ஆஃப் பண்ணிட்டு இந்த செட் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்வூஃபர் அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து 8 ohms. ஃபர்ஸ்ட் 2 4 ohms கொடுத்து தான் எடுக்கலாம் ஐடியா பண்ணேன். ஸோ அப்படி எடுத்தா சரி வராது. 2 4 ohms கொடுத்து சீரிஸ் பண்ணி எடுத்தா ஒரு கணக்குக்கு ஒரு கம்பேரிசனும் சரியா இருக்காது. ஸோ அதனால தான் 8 ohms சப்வூஃபரே போட்டுட்டேன் நான். ஸோ இது வந்து 4 ohms. இந்த சாங்கை ஆஃப் பண்ணியிருந்தோம். சவுண்ட் டெஸ்ட் வித்தியாசம் பாருங்க, 2 ஈக்குவலா ஒரே மாதிரி தான் இருக்கு. போட்டு பார்க்கலாம். இந்த பாட்டு சூப்பரா பேசி எடுத்துரும். சரௌண்ட் வாய்ஸ் தனியா சரௌண்ட் வருது, நல்லாவே தெரியுது. ஸ்கிரீன் மிரர் பண்ணி ஓடிட்டு இருக்குது. வரும் இல்லை. இப்போ 5.1 ட்ராக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து ஆல்ரெடி என்ன பண்ணனா எம்ஐ பாக்ஸ் சாரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓடிட்டு HDMI, ஆடியோ ஸ்பிளிட்டர், ஏஆர்சி சுவிட்சர் எல்லாமே வந்து ஒரே டிவைஸ் வந்துடுது. ஆடியோ எக்ஸ்ட்ரா கட்டுறம்பாங்க. ஸோ இது நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுலேயே வந்து 5.1 அவுட்புட் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து HDMI 2ல இருக்குது. HDMI 2 எம்ஐ பாக்ஸில் வந்து ஒரிஜினல் டால்பி டிடிசி வருதுன்னு சொன்னேன். HDMI இதில் கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ வந்து நமக்கு ஒரிஜினல் 5.1 எடுத்து தர போகுது. சென்டர் வந்து சப்வூஃபர் வருது.
சப்போஸ் மாற்றி சொல்லணும். left, front, right, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மாறி வருது. surround left, சரியா போச்சு. surround right, center, கரெக்டா இருக்கு. சப்பூஃபர் சப்பூஃபர் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் ட்ராக்குமே வருது. front right, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் வந்து லோட் ஆகுது. surround left, சரவுண்ட் லெஃப்ட், surround right, சரவுண்ட் ரைட்டு, center, சென்டர் கீழே வச்சிருக்கேன். சப்பூஃபர் லைட்டா கேக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் போட்டு தான் வாய்ஸ் வருது, வெளியே நல்லா மழை வருது. சரி பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது.